நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 306வது திருநாமம் வியக்த ரூபாய நமக. 4 வேதங்களுக்கு இணையாக 4 நூல்களை தமிழில் பாடி அருளினார் நம்மாழ்வார். ரிக்வேதத்துக்கு இணையாக திருவிருத்தம், யஜுர்வேதத்துக்கு இணையாக திருவாசிரியம், சாமவேதத்துக்கு இணையான திருவாய்மொழி, அதர்வண வேதத்துக்கு இணையான பெரிய திருவந்தாதி. அவற்றுள் சாமவேத சாரமாக திகழ்வதும் இன்னிசையோடு கூடியதும் அமுதைவிட இனியதுமான திருவாய்மொழி எனும் பிரபந்தத்தில் அடிக்கடி நம்மாழ்வாருக்கும் திருமாலுக்கும் இடையே பல சுவையான உரையாடல்கள் நிகழ்வதுண்டு. அத்தகைய ஓர் உரையாடலை இப்போது காண்போம். திருவாய்மொழியில் 7ஆம் பத்து 2ஆம் பதிகத்தில் திருமாலை பிரிந்து ஏங்கிய நம்மாழ்வார், இறைவா, நீ விரைவில் எனக்கு தரிசனம் தர வேண்டும் என்று பிரார்த்தித்தார். அந்நிலையில் கட்கிளி உன்னை காணுமாறு அருளாய் என்று திருமாலிடம் வேண்டினார். இவ்வாறு ஆழ்வார் பாடியவாறே அவரது மனதுக்குள் ஒளிந்திருக்கும் திருமால், என்ன ஆழ்வீர், உங்களது பாடல் வரிகள் முன்னுக்கு பின் முரணாக உள்ளனவே. கட்கிளி என்றால் யாரும் காண முடியாதவன் என்று பொருள். யாராலும் காண முடியாதவனே, உன்னை நான் காணும்படி நீ அருள் புரிய வேண்டும் என்று பாடியுள்ளீரே. மேலும் உபனிஷத்களில் இறைவனை மாமிச கண்களை கொண்டு யாராலும் காண இயலாது என்று தெளிவாக சொல்லப்பட்டுள்ளதே. அதை அறிந்து கொண்டு கட்கிளி, காண முடியாதவன் என்று நீங்களும் என்னை குறிப்பிட்டுவிட்டு ஆனாலும் என்னை காண வேண்டும் என்று பாடுகிறீர்களே என்று கேட்டார். அதற்கு ஆழ்வார், உன்னை இந்த மாமிச கண்ணால் காண முடியாது என்பதை அறிந்தபடியால் தானே கட்கிளி என்று பாடியுள்ளேன் என்றார். அப்புறம் ஏன் உன்னை காணுமாறு அருளாய் என்று கோருகிறீர்கள் என்று திருமால் கேட்க, உன்னை காண முடியாது என்று சொன்ன அதே உபனிஷத்கள் தான் ஒருவனுக்கு தரிசனம் தர வேண்டும் என்று இறைவன் எண்ணினால் தனது கருணையால் இறைவன் தன்னை காட்டுவான் என்றும் சொல்கின்றனவே. மாமிச கண்களால் காண முடியாது என்றால் எங்கள் முயற்சியால் உன்னை காண முடியாது என்று பொருள். ஆனால் உனது அருளால் உன்னை காண இயலுமே. நீ நினைத்தால் எங்களுக்கு தரிசனம் தரலாமே. அதனால்தான் உன்னை காணுமாறு அருளாய் என்று கோரினேன். எங்கள் முயற்சியால் காண முடியாதவனே, உன் அருளால் உன்னை காண முடியும். ஆதலால் நீயே உன்னை நான் காணுமாறு அருள வேண்டும் என்பதே என் பாடலின் கருத்து. குருக்ஷேத்திர போர்க்களத்தில் நீ விஸ்வரூபம் எடுத்தாயே, அதை அங்கிருந்த போர் வீரர்கள் யாராலும் காண முடியவில்லை. ஆனாலும் உனது அருள் பெற்ற அர்ஜுனன் அந்த விஸ்வரூபத்தை தரிசித்தானே. உனது அம்சமான வியாசரின் அருள் பெற்ற சஞ்சயனும் விஸ்வரூபத்தை தரிசித்தானே. ஊழி காலத்தில் ஆலிலை கண்ணனாக நீ வந்தாயே. அப்போது உலகில் உள்ள யாராலும் உன்னை காண முடியவில்லை. ஏனெனில் உலகனைத்தும் உன் வயிற்றுக்குள் சென்றுவிட்டது. இருந்த போதும் நீ மார்க்கண்டேயரிடம் கருணை காட்டியதால் அவர் மட்டும் உனக்கு வெளியே இருந்து கொண்டு உனது ஆலிலை கண்ணன் திருக்கோலத்தை தரிசித்து மகிழ்ந்தாரே. அதன் பின் உனக்குள்ளே சென்று உனக்குள் இருக்கும் உலகங்களையும் கண்டு வந்தாரே. எனவே இறைவா, நாங்கள் எவ்வளவு முயன்றாலும் இந்த கண்களால் உன்னை காண இயலாது. நீ அருள் புரிந்தால் நிச்சயம் காணலாம் என்று விடையளித்தார். வியக்த என்றால் வெளிப்படுத்தப்பட்ட என்று பொருள். ரூப என்றால் வடிவம். வியக்த ரூபக என்றால் வடிவத்தை வெளிப்படுத்துபவர் என்று பொருள். தனது கருணையால் தன் பக்தர்களுக்கு தன் வடிவத்தை திருமால் வெளிப்படுத்தி காட்டுவதால் வியக்த ரூபக என்று திருமால் அழைக்கப்படுகிறார். அதுவே சஹஸ்ரநாமத்தின் 306வது திருநாமம். வியக்த ரூபாய நமக என தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு தன் வடிவையும் மேன்மைகளையும் திருமால் நன்கு வெளிப்படுத்தி காட்டுவார். நாராயண நாராயண.